அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவானும் சூரிய பகவானும், இந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாவார், குரு பகவான் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாவார். இந்த மாதிரி இருவரும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப வலிமையடை போகிறது. மற்றும் இதுவரை திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த திருமணங்கள் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்த வைகாசி மாதத்தில் நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது, நல்ல மன வாழ்க்கை அமைப்போகிறது. மேலும் இந்த சூரிய திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்ததுன்னு வச்சுங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, ஆடு மாடு குறைவில்லாத செல்வம், இந்த மாதிரிலாம் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு அமைதுங்க. இந்த குரு திசை இப்பொழுது நடந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவானோடு இணைந்து 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. எப்படின்னா சுபபிரயஸ்தானம், அயன சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுபபிரயஸ்தானத்தில் இந்த புதன் சுக்கிரன் இருவரும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புதன் திசை நடக்குன்னு வச்சுங்களேன், திருமணமாகி எத்தனையோ வருடங்களாகியும் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மழலை செல்வங்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்போ செவ்வாய் திசை இப்போ உங்களுக்கு நடந்ததுன்னா எத்தனையோ வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நல்ல வேலை வாய்ப்புகள் எத்தனையோ பேர்த்துக்கு நீங்கள் தருவீங்க. இந்த மாதிரி செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை மட்டுமே பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. எத்தனையோ தொழிற்சாலைகள் கட்டி எத்தனையோ பேர்த்துக்கு வேலை தருவீங்க. உங்களால் எத்தனையோ குடும்பங்கள் பசியார போகிறது. மேலும் இன்னும் எத்தனையோ சிறப்பான பலன்கள் இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகிறது. மேலும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த வைகாசி மாதத்தில் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.